ஏன் நிறுத்திட்ட? இதுக்கு மேல சுத்த முடியாதுப்பா. அவன் எங்கயோ எஸ்கேப் ஆயிட்டான். ரொம்ப டயர்டா இருக்கு. 450 ரூபா பணம் எடு ஆட்டோவுக்கு. 450 ரூபாவா? ஆமா. ஐயா, என் பர்ஸ் முதல் ஆட்டோல போயிடுச்சு, பேக் ரெண்டாவது ஆட்டோல போயிடுச்சு. இனிமே அவங்கள புடிச்சாதான் காசு. அப்ப எனக்கு எப்படி பணம் கொடுக்க போற? கொடுத்துறேன் ஐயா. ஹலோ, பட்டினப்பாக்கத்துல இருந்து பாண்டி பஜார் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அந்த ஆட்டோக்காரனை பிடிக்க முடியல. 500 ரூபாய் கொடு. நீ 500 ரூபாவா? யோ, நான் தான் ஆட்டோல ஏறவே இல்லையே. நீ ஏறலன்னா உன் பேக் ஏறிச்சுல. அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? ஒரு 500 ரூபாய் தாங்களேன். எதுக்கு? 500 ரூபாய் கொடுத்து முதல்ல பேக வாங்கிடுவோம். அப்புறம் உங்களுக்கு மொத்தமா 1500 ரூபாய் கொடுத்துறேன். என் மாமிட்ட இருந்து வாங்கி அவர் ஓஹோன்னு இருக்காரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மாமா, இது யாரு? மாமா, என் தாய் மாமா. எப்படி மாமா இருக்கிறீங்க? பாப்பா மாப்பிள்ள வா. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? வித்து பிடிக்கதான் வச்சுட்டானுங்களே. நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா, உனக்கு பயந்தா இங்க வந்தேன். மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? தெரியும், அந்த கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்ல. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி, அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்களேன். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா போடா, வேலையை பார்த்து போடா. ஏன்? சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000 என்ன மாமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க? இருக்கிற ஜாமான் அள்ளிட்டு போய் அடுத்த சொல் நடத்துறதுக்கு வக்கில்லாம அனாதையா உட்காந்துருக்கியா? 2000 வந்து கேக்குற. பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா?